போங்க, எம்டி பீடியாட்ரிஸ்ட்டை போங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் டெவலப் ஆகலை. சரி சரி சரி. ஆனால் இருக்காங்க, அதுக்குன்னே 3 இயர்ஸ் படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே சார். இப்போ 2-3 மாதங்கள் வந்து கடுமையான கோடையை மக்கள் சந்திக்க போகிறாங்க. இப்போ கோடை காலத்தில் என்ன மாதிரியான நோய்கள் வரும், அதை தற்காக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை என்ன, ஹோமியோ என்ன சார் சொல்லுது இதில்? ஹோமியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் சார் நிறையா குடிக்கும். ஹோமியோவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன மருந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து 3 to 5 லிட்டர்ஸ், அதாவது நம்ம மேக்ஸிமம் சொன்னாதான் அவங்க மினிமமாக குடிப்பாங்க. சரி. ஸோ 3 to 5 லிட்டர்ஸ் குடிக்கணும் தண்ணி மட்டும். அது வந்து தண்ணியாக குடித்தாலும் சரி, இல்லை ஜூஸாக குடித்தாலும் சரி, ஐஸில் வைக்காத குடிக்கணும். இது வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்க வேண்டியது. ரெண்டாவது என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேனல் கட்டி, அப்புறம் வந்து கிட்னி ஸ்டோன் வரும், ஸ்டோன் ஃபார்மேஷன் வரும், யூரின் பர்னிங் மிக்சரேஷன் வரும். இது சின்னீர் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கிட்னி ஸ்டோனால் வராது, இந்த இன்ஃபெக்ஷனால அதை அப்படியே கண்டுக்காமல் விடும்போது அது ஸ்டோனாக மாறும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நிறையா வரும். ஹேர் ஃபால்ஸ் வரும். சரி. ஏன்னா சொட்டிங் அதிகமாகும், அதிகமாகிற மாதிரி ஹேர் ஃபால்ஸ் வரும். சம்டைம்ஸ் வீக்னஸ் ஆகும், ஜென்ரல் பாடி டெபிலிட்டி ஆகும். ஏன்னா எக்ஸசிவ் சொட்டிங் அதிகமாகும், உடம்பு டைம்னஸ் வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் முக்கியமாக இப்போ வருது. ஆனால் இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் வருது, நிறையா ஃபீவர் கேசஸ் வந்து நிறையா வருது. ஃபீவர் கேஸே வராது சம்மரில். பட் சொட்டிங் அந்த காட்டம் வந்து அதிகமாக இருக்கிறனாலே என்னன்னு தெரியல. பட் அப்புறம் பிகினிங்லேருந்தே மார்ச்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபீவர் அதிகமாக இருக்குது. ஓகே சார். இப்போ இன்னைக்கு அலோபதி சித்தா மருந்தவருக்கும் ஆயுர்வேத கம்பேர் பண்ணுறப்போ அந்த வளர்ச்சி வந்து ஹோமியோவில் இருக்கா சார் தமிழ்நாட்டில்? எப்படி தெரியுது? தமிழ்நாட்டில் கம்மி தான் சார். ஆனால் நான் வந்து இப்போ 2004, 2005 வந்தப்போ இந்த இடத்துல இருந்ததுக்கும் இப்போ எவ்வளவோ டெவலப்மெண்ட், நல்ல மக்களுக்கு வந்து ஒரு ரெவல்யூஷன் இருக்குது. ஓகே சார். இப்போ அரசாங்க மருத்துவமனையில் ஹோமியோக்காக ஒரு மருத்துவர் நியமிக்கப்படுறாங்களா? அது எந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு? இருக்கு சார், எல்லா ஜிஹெச்லையும் இருக்கு. கண்டிப்பாக எல்லா ஜிஹெச்லையுமே வந்து ஹோமியோ டாக்டரும் தனியாக இருக்காங்க. தனியாக நீங்கள் போய் ஹோமியோ மருத்துவமனை பார்க்கலாம். ஆனால் வந்து அதை வந்து எல்லா பிஹெச்லையும் ஊரக மருத்துவம் சொல்லுவாங்க, பிரைமரி ஹெல்த் சென்டர். அது வந்து எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் சித்தா விங்க இருக்கு. எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர் ஏதாவது ஒரு 15 வில்லேஜா இருக்கும், அங்கே சித்தா இருக்கும். அந்த மாதிரி எல்லா பிஹெச்லையும் வந்து ஹோமியோ டாக்டர்ஸ் போட்டாங்கன்னா டாக்டர்ஸே கிடைக்க மாட்டாங்க. அந்த அளவு. ஆமா, வேகன்சி வந்து இருக்கு. ஆனா யாரும் கவர்மெண்ட் வந்து போடுறதில்லை. போட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஓகே சார். ஃபைனல் கொஸ்டின் சார். இப்போ பெரும்பாலும் மக்கள்கிட்ட சர்வேல கிடைச்ச இன்னொரு என்னன்னா, ஹோமியோ மெடிசன் வந்து ஒரு காஸ்ட்லியான மெடிசன் அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்து இருக்கு. மருந்துகள் வந்து தட்டுப்பாடுனால இது ஏற்படுதா, இல்லை வந்து ஒரு கிரியேட் பண்றாங்களா சார் தட்டுப்பாடு? என்ன ரியல் என்ன சார்? அது கம்பெனி பொறுத்து தான் சார். ஹோமியோ மெடிசன் வந்து காஸ்ட்லிங்கிறது வந்து தப்பு சார். ஆக்சுவலாக அது எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சித்தா மெடிசன் காஸ்ட்லின்னு சொல்லலாம். ஹோமியோ மெடிசன் வந்து காஸ்ட்லின்னா பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் சொல்லுவாங்க. நம்ம இப்போ நான் வந்து எழுதி கொடுக்கறது, மருந்து கடையில் எழுதி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மெடிசன் சொல்லுவாங்க. ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் ஆகிறது. அந்த ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் ஆகிற மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல காஸ்ட்லி. அந்த காஸ்ட்லிக்கு ஏற்ற ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு காஸ்ட்லியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது. ஆனால் வந்து டாக்டர்ஸ் வாங்குறவங்களும் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கறனால தான் அவங்க வாங்குறாங்க. ஆமா, ஆனா மெடிசன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஓகே சார். மெடிசன் ஃபீல்ட்ல ஃபியூச்சர் பிளானிங் சார் உங்களுக்கு? ஃபியூச்சர் பிளானிங் இதோட இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஓகே சார். வேற யாராவது ரோல் மாடல் இருக்காங்களா மெடிசன் ஃபீல்ட்ல? மெடிசன் ஃபீல்டில் ரோல் மாடல் எல்லாம் எங்கள் ஃபாதர் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்ல, ராஜாமணிகள்ன்ட்டு திருநெல்வேலியில் இருக்காப்ல. அவரும் ஒரு ரீசன். கண்டிப்பாக நாலேஜ் டாக்டர் MS சுகுமார். ஓகே சார்.